சார் வணக்கம். இப்போ இந்த மாசடைந்த குடிநீர் தான் இந்த உயிரிழப்புக்கு காரணம்னு சொல்லப்படுகிறது. இன்னும் 21 பேர் மருத்துவமனையில சிகிச்சையில் இருக்கிறார்கள். என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? ஆய்வு எப்போது தொடங்கப்படும்? வணக்கம், நான் தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பேசுறேன். இதை பொறுத்தளவுக்கு எல்லாமே நம்மளுக்கு இந்த கண்டாமினேட்டட் வாட்டர் சோகால்டு அப்படிங்கிறது சொல்றது எல்லாமே நம்மளுடைய பல்லாவரம் கண்டோன்மெண்ட் ஏரியா. அந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு வாட்டர் கண்டாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அதனால என்ன பண்ணிருக்கோம்னா, எல்லா இடத்துலயுமே சாம்பிள்ஸ் முக்கியமா கலெக்ட் பண்ணிருக்கிறோம். எல்லா சோர்சஸ்லயும், ஓஹெச்டிலையும், வீடுகள்லயும், மற்ற மெயின் சாம்பிளையும் எல்லா இடத்துலயுமே நம்ம கலெக்ட் பண்ணிருக்கோம், சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கோம். அது போக நம்மளுக்கு அந்த ஏரியால யாரெல்லாம் இன்ஃபெக்ட் ஆயிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மெடிக்கல் கேம்பும் கண்டக்ட் பண்றோம். அந்தந்த ஏரியாக்கள் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபாலோ அப்புக்காகவும், அவங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையுமே ஃபாலோ அப் பண்றதுக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இதை பொறுத்தளவுக்கு 2 பேர் டெத்து அப்படின்னு சொல்றதுல ஒருவர் வரலட்சுமி 88 வயது நபர் மட்டும் டெத்து ஆயிருக்காங்க. அதையும் அது என்ன காரணங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். 2வது இன்னொரு நபர் இறந்திருக்காங்க. அவருமே வேற ஒரு காரணங்கள்னால இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மித்தபடிக்கு வாட்டர் கண்டாமினேஷன்ல தான் இறந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இன்னுமே நம்ம சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்றதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். துரிதமா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். அதை பொறுத்தளவுக்கு அந்த டெஸ்டோட முடிவுல தான் நம்மளுக்கு இதனாலதான் நடந்ததா அப்படிங்கிறது நம்மளுக்கு திட்டவட்டமா தெரிய வரும். அதையும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். மற்றபடிக்கு இந்த ஒரு காரணத்தை சொன்னதுனால நாங்க அட்வான்ஸா மறுபடியும் குளோரினேஷன் பண்றது, ப்ளீச்சிங் பவுடர் போடுறது, இந்த நடவடிக்கைகளையும் துரிதமா எடுத்துட்டு இருக்கோம். மெடிக்கல் கேம்பையும் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஏற்கனவே இந்த பகுதிகளில் குடிநீர் குழாய்க்குள்ள ஏதாவது கழிவு நீர் கலந்திருக்கா அப்படிங்கிற ஆய்வு நம்ம செஞ்சிருக்கோமா சார்? அதுவும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம ரெகுலரா அந்த ஏரியால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட யாருமே, எந்த நபருமே பாதிக்கப்படவே இல்லை. அந்த ஏரியால இப்ப தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏரியான்னு பாத்தீங்கன்னா காமராஜர் நகர் அப்படிங்கிற ஒரே ஒரு ஏரியா தான். அந்த காமராஜர் நகருங்கிற ஏரியால நார்மலா ஒரு 7-8 பேர் நார்மலா தலைவலி, காய்ச்சல் அந்த மாதிரி ரீசனுக்காக போயிருக்காங்க. மற்றபடிக்கு அவங்களுடைய சோர்ஸையே நாங்க அசர்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அந்த சாம்பிள்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிருக்கோம். அந்த கலெக்ட் பண்ணி அசர்டைன் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அதுக்குண்டான ரிசல்ட்டுமே நம்மளுக்கு தெரிய வரும். என்ன காரணத்தினால இது நடந்தது அப்படிங்கிறது தெரிய வரும் நம்மளுக்கு. இப்போ தண்ணியில வேற ஏதாவது கலந்துருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் ஏதாவது இருக்கா? இல்ல மேடம், அதுதான் அந்த சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கோம். அந்த டெஸ்டோட ரிசல்ட்டோட எண்ட்ல தான் நம்மளுக்கு தெரிய வரும் மேடம். உண்மையுமே இதுதான் ரீசனா இல்ல வேற ஏதாவது ரீசன் இருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும் மேடம். மற்றபடிக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப கூட நம்ம மாண்புமிகு அமைச்சர், நம்மளுடைய சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அமைச்சர் மார்னிங்கே ஒரு 7 மணிக்கே நாங்க எல்லாருமே இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் பார்த்தோம், ஜிஹெச் எல்லாம் பார்த்தோம். அவங்கள பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு ஏரியாவுக்குள்ளேயும் போனோம். ஏரியாவுக்குள்ளேயுமே ஒரு பிரிலிமினரி என்கொயரி பண்ணும்போது மற்றவங்க எல்லாருமே நார்மலா தான் இருக்காங்க. சில நபர்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மேபி கோயின்சிடென்ஸா கூட இருக்கலாம். அதனால அந்த சாம்பிளுடைய முடிவுல தான் மட்டும் நம்மளுக்கு தெரிய வரும். அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆய்வுக்கு அனுப்பப்பட்ட அந்த மாதிரிகளோட முடிவை எப்ப எதிர்பார்க்கலாம் சார்? ஈவினிங்குள்ள எதிர்பார்க்கலாம் மேடம். ஒரு 4 மணி 5 மணிக்குள்ள எதிர்பார்க்கலாம். அதான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தொடர்ந்து செய்தியாளர் கோகுல் களத்திலிருந்து நம்மோடு இணைகிறார். அவரோட பேசலாம். கோகுல், இப்போ ஆணையர் குறிப்பிட்டிருக்கிறாரு, மாநகராட்சி ஆணையர், அந்த பகுதியில் மாதிரிகள்லாம் சேகரித்திருக்கிறோம். ஆனா இப்போ நடந்த அந்த 2 உயிரிழப்புக்குமே இந்த குடிநீர் காரணமா அப்படிங்கிற விஷயம் இன்னும் உறுதியாகல அப்படின்னு சொல்லப்படுகிறது. மருத்துவர் யாரையாவது அணுகுனீங்களா கோகுல்? அவங்கள்ட்ட பேச முடிஞ்சதா? என்ன சொன்னாங்க? நிச்சயமாக இங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்குமே வயிற்றுப்போக்கு, வாந்தி உள்ளிட்ட ஒரே பிரச்சனையாக இருந்திருக்கிறது. இதனையொட்டி அவர்கள் ஏதாவது இந்த குடிநீர்ல பிரச்சனையோ அல்லது அவர்கள் சாப்பிட்ட உணவுல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் மருத்துவர் தரப்புலையும் தெரிவிக்கிறாங்க. இதுல இப்ப 18 பேர் குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஒருவர் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு, கற்பகம் என்ற பெண் மேல் சிகிச்சைக்காக அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கார். இருவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டவர், அதாவது உயிரிழந்தவருடைய சகோதரர் நம்மிடம் இருக்கார். அவர்கிட்ட மேல பேசலாம். சார், இப்போ தண்ணியில கழிவுநீர் கலந்துருக்கதா ஒரு தகவல் சொல்லப்படுது. என்ன நடந்துச்சு? தண்ணி எப்போ குடிச்சாங்க? எப்போ வழக்கமா என்ன மாதிரி தண்ணி வரும்? சார், நேற்று காலையில எங்களுக்கு எப்பவுமே மார்னிங் 6 o'clock வாட்டர் வரும். ஸ்ட்ரீட் லைன் தான், அவங்க பிடிச்சிக்குவோம்.
பிடிச்சிட்டு ஆனால் பிடிச்சி வச்சு உடனே இவ்வளோ நாள் கிளியராக வர தண்ணி வந்து நேற்று எல்லோவாக தான் வந்தது. பட் தண்ணியும் வீட்டில் இருக்குது. இப்போ இதில் நாங்களாம் வந்து கேன் வாட்டர் தான் குடிப்போம். ஆனால் எங்கள் இப்போ இறந்து போனா பாருங்க, அவனுக்கு இந்த சின்னதுலேருந்தே பழகி போயிடுச்சு பலார் தண்ணி குடிச்சு. அந்த அவங்க ஒரு ஆள் தான் தண்ணியை குடிப்பான். பட் நாங்களாம் யாரும் குடிக்க மாட்டோம் தண்ணியை. குடிச்சிட்டு நல்லா தான் பேசிட்டு போனாப்புல. ஆனால் நைட்டு 11 மணிக்கு வர சொல்ல இது மாதிரி வராப்புல. மற்றவங்களுக்கு பகுதியில் வந்து மற்றவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. எத்தனை பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? இப்போ என்னுடைய நண்பர்கள் வந்து 2 பேர் இருக்காங்க என் கூட ஆட்டோ ஓட்டுறவங்க. சதாசிவம், கார்த்திகேயன் 2 பேர் எங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்களும் 2 பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. இதே ப்ராப்ளம் தான், சேம் ப்ராப்ளம். வேற ஏதாவது சாப்பாடு ஏதாவது மாற்றி சாப்பிட்டாங்களா? வேற ஏதாவது காரணம் இருக்கு? இல்லை எல்லாமே வந்து வீட்டில் தான். யாரும் ஹோட்டலில் சாப்பிட்ற பார்ட்டி கிடையாது. பட் இவன் வந்து நேற்று வந்து எப்பவுமே வந்து நேற்று சாம்பார் நைட் சொன்னான். என்னடா சாப்பிட்டோன்னு? சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். இந்த சாம்பார் சாதம் சாப்பிட்டு தான் செட்டில் இருந்துருக்கான். பட் நைட் இந்த மாதிரி ஒரு 4 மணியா போல இப்படி ஆயிட்டு அது வரைக்கும் நைட்டு 11 மணி தான் இப்போ ரெகுலராக வீட்டுக்கு வருவான். நைட்டு 11 மணிக்கு ஒரு சொல்லி சின்ன இட்டுன்னு வரான். யாரு? மோகன்ராஜ் இட்டுன்னு வரான். இவர் அண்ணனை வந்து தம்பி இட்டுன்னு வரான். உயிரிழந்த 2 பேருடைய உடல்களும் தற்பொழுது குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த குடிநீர் மாதிரிகளை வந்து மாநகராட்சி அதிகாரிகள் சேகரித்து ஆய்வகத்திற்கு வந்து சோதனைக்காக அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரிகளுடைய முடிவுகள் வந்த பிறகுதான் கழிவுநீர் குடிநீரில் கலந்ததா அல்லது வேறு ஏதாவது காரணமாக இருக்கலாம் என்ற ஒரு முழுமையான தகவல் தெரிய வரும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்பொழுது அந்த பகுதிக்கு மாநகராட்சியுடைய மருத்துவ குழு விரைந்து சென்று மருத்துவ முகாம்களை உடனே நடத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காமராஜர் நகர், மேட்டு தெரு, மாரியம்மன் கோயில் தெரு உள்ளிட்ட ஒரு 10 பகுதிகளுக்கு உடனடியாக மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக தாம்பரம் மாநகராட்சியுடைய அதிகாரிகளிடம் பேசும்போது அவருடைய தகவலா இருக்குது. இன்று மாலையில் தான் இந்த குடிநீரில் வந்து கழிவுநீர் கலந்ததா என்ற ஒரு முழுமையான ஆய்வக முடிவு தெரிய வரும். அதன் பின்னர் தான் அதற்கான முழுமையான காரணமும் தெரிய வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. காயத்ரி, குடிநீரால் உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கிறதா என்பதை முடிவுகளை பொறுத்து பார்த்து அறியலாம். கோகுல், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக நன்றி. மேலும் அண்மை செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.